அதிமுக நீக்கப்பட்ட பிறகுதான் இந்த அதிமுக வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ட்டு நீங்க கட்சியில் இருக்கும்போது இந்த வாரிசு அரசியல் நீங்க ஏன் சார் சொல்ல அன்னைக்கு சொல்லியிருந்தா அன்னைக்கு நீக்கிருப்பாங்க. சரி, அப்படி என்றால் ஓபிஎஸ் வந்து உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு, பொதுக்குழுல அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நான் சொல்லி நீங்க சொன்ன கேள்விக்கு பதில் சொல்ல கொடுங்க ப்ளீஸ். நீங்க எதுக்கு இருங்க நீங்க கேட்கறதுல எனக்கு தெரியுங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரை கேளுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. அந்த பொறுமையை சொல்லிட்டேன். இவர் கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன்? அவர் உள்ள பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா? இல்ல நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்ல. நீங்க முதல்ல இருங்க, நீங்க இருங்க, நீங்க ஏதோ டேப் எடுத்து சொல்லக்கூடாது. நான் எந்த கருத்தையும் அதற்கு பரிமாறவில்லை அன்றைய நிலை, புரியுதுங்களா? இல்ல நீங்க சொன்னதுங்க. இல்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு, ஓகே. ஆனா என்னுடைய ஒரே கேள்வி, இருங்க ஆப் பண்ணுங்க, என்னுடைய ஒரே கேள்வி 1975 இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது. பைலாவில் 43 பேராகிராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கி எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநீராக உடைக்கப்பட்டிருக்கிறது, இதயத்தை பிளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? சார், அதிமுகவுடைய கட்சியினுடைய சின்னங்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இப்ப டிடிவி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு. நீங்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த குழுவை மறுபடியும் முன்னிறுத்தி கொண்டு போறீங்களா, இல்ல தனி கட்சி தொடங்குறீங்களா சார்? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குது நீங்க சந்தேகப்படுறீங்களா? குற்றச்சாட்டு இல்லை, என்னை பொறுத்தவரை யார் குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்பதுதான். அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான். எல்லாம் சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே, நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதே, இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதெல்லாம் நான் என்னைக்கும் சொன்னவே இல்லையே. அவர் சொல்றதுக்கெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும். இல்லைங்க, இல்ல நான் சொல்றது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்க கூடாது. இல்ல இருங்க, அவர் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இல்ல நான் அந்த கருத்துக்குள்ளேயே போக மாட்டேன். நீங்க அவனை கேட்பீங்க, அவனை இருந்த இப்ப நகை இருந்தன கேட்பீங்க, அதுக்குள்ள என்ன வேற இருந்தன கேட்பீங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்ன இருங்க, என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது. அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் நாங்கள் 6 பேர் சென்றோம். பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம். வெளியேற்றவில்லை, மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டதெனவும் நாடறியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள் தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2029 உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக் கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அதுதானே நான் சொல்றேனுங்களே. நான் அவரெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கருத்து கேட்காதீங்க. என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள். எல்லாம் ஒருங்கிணைவா நான் நினைக்கிறேன். சில டிஸ்கஸ் பண்ணலாம். பிரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் அடித்தடி நடத்தி சண்டை போட்டு அவங்கள ஒட்டுக்கு சேரது இல்லையா? இது ஒவ்வொருடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் நீங்க கேட்கக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்திருக்கீங்க. தற்பொழுது இந்த பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமா நீங்க ஒரு குறை கூட சொல்ல, ஒரு பதிவு கூட இது பண்ணல அப்படின்னு உங்க கட்சிக்காரர்களே குற்றம் சாட்டுறாங்க. இல்ல
பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் என்னென்ன பேசியிருக்கிறேன் என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. இன்றைக்கு கூட மகேஷ் அவர்கள் ஒரு புக்கை வெளியிடுகிற போது சொன்னார், உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக 74% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன், திருப்பி போட்டு விட்டீர்கள். 47% தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது. 74 திருப்பி போட்டு 47 இருந்ததே 74 மாற்றி விட்டீர் என்று கிண்டலாக சொன்னேன். இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நீங்கள் மற்ற நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை.